மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடிக்கு அருகே உள்ள புளியஞ்சோலை பகுதியைச் சேர்ந்தவர் பைசூர் ரகுமான். 24 வயதான இவர் ஃபேன்சி கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ஜகுவர் நிசா என்ற பெண்ணுக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 2 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இலுப்பூரில் உள்ள தனது தாய் வீட்டிலிருந்த நிஷா தனது குழந்தைக்கு பெயர் சூட்டிவிட்டு கடந்த 5ஆம் தேதிதான் கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார். அன்றிரவு ரகுமான் வீட்டில் அலறல் சத்தம் கேட்கவே சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது கை குழந்தையுடன் இருந்த நிஷா கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். உயிருக்கு போராடிய நிஷாவை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இளம்பெண் ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் காட்டுத்தீ போல் பரவியது. கணவர் ரகுமானும் உறவினர்களும் நிஷாவின் உடலை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். தகவல் அறிந்து வந்த கரம்பக்குடி போலீசார் நிஷாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். முதலில் நிஷாவின் கொலைக்கு ரகுமான் தான் காரணம் என சந்தேகித்த போலீசார் அவரை துருவி விசாரணை செய்தனர். அதன் முடிவில் ரகுமானுக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட SP வந்திதா பாண்டே உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ரவி, SI மாதேஸ்வரன் ஆகியோர் அடங்கிய தனிப்படை அமைத்து தீவிர வேட்டையில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள CCTV கேமரா மற்றும் செல்போன் டவர் உதவியுடன் துப்பு துலக்கியதில் புளியஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த முகமது அபு உஸ்மான் என்பவர் விசாரணையின் வளையத்திற்குள் சிக்கினார். அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான அபு உஸ்மான் பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். கஞ்சா வாங்க பணமில்லாமல் தனது அம்மாவின் தங்க நகைகளையே திருடி அடகு கடையில் வைத்து 24 மணி நேரமும் போதையிலேயே சுற்றி திரிந்துள்ளார். சம்பவத்தன்று ரகுமானின் மனைவி நிஷா தனது வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது அவரது வீட்டிற்கு எதிரே உட்கார்ந்து கொண்டிருந்த அபு உஸ்மான் நிஷா கழுத்தில் இருந்த தங்க செயினை பார்த்துள்ளார். அந்த வீட்டில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு நிஷாவின் நகைகளை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி நிஷாவின் வீட்டின் பின்பக்கமாக சென்ற அபு உஸ்மான், அக்கா உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் கோழி உள்ளே வந்துருச்சு, அதை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன் என கூறியிருக்கிறார். இதை நம்பிய நிஷா பின்பக்க கதவை திறந்து வைத்துள்ளார். யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் திடீரென வீட்டிற்குள் சென்ற அபு உஸ்மான் பீரோவில் இருந்த நகைகளை திருட முயற்சித்த போது நிஷாவிடம் கையும் களவுமாக சிக்கியுள்ளார். தன்னை போலீசிடம் சொல்லிவிடுவார் என்ற அச்சத்தில் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து நிஷாவை சரமாரியாக குத்தி கொலை செய்திருக்கிறார். அதன் பிறகு அவரது கழுத்தில் இருந்த தங்கச் செயினை திருடிக்கொண்டு அபு உஸ்மான் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த கொலையை செய்துவிட்டு குற்றவாளிகளை சீக்கிரம் பிடித்து விடுவார்கள், யாரும் பயப்பட வேண்டாம் என உறவினர்களுக்கு ஆறுதல் கூறி நாடகமாடியதும் அம்பலமானது. தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அபு உஸ்மான் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.